மாப்ள உட்காருங்க. பரவாயில்ல சீதா இருக்கா? சீதா மாப்ள வந்திருக்காரு, தண்ணி எடுத்துப்பா. சரிம்மா. வாங்க மாமா, வாடா. வாங்க உட்காருங்க. வாங்க. இல்ல பரவாயில்ல வர. மாமா இந்தாங்க. சீதா இந்தா. இதுல என்ன பட்டு மாமா போட இது? இருக்கு, வாங்கிக்க. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வாங்கியிருக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது. எதுக்கு மாமா புடவை எல்லாம்? அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து உன்னை பார்க்க வரும்போது ஒரு நல்ல புடவை கட்டியிருக்கணும்ல, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ மாமா ஏதாவது புதுசா மாப்பிள்ளைய பார்த்துட்டாரா? மாப்ள எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத செலவு? அத்தை, சீதாவோட வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுது. அதுக்கு ஒரு புடவை கூட நான் எடுத்து கொடுக்கலன்னா எப்படி த? சரிங்க த, நாளைக்கு நாள் நல்லா இருக்கா? ஆமா மாப்ள, நல்ல நாள் தான். அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வர சொல்லிடலாம்ல? மாப்ள மாமா அது வந்து நீரு மாப்ள, சீதாவுக்காக வரன் பாத்திருக்கீங்களா? நீங்க பார்த்தா சரியாதான் இருக்கும், வர சொல்லுங்க மாப்ள. மாமா, மாப்பிள்ளை எந்த ஊரு? இந்த ஊரு தான்டா. இங்கதான் இருக்காரு. சீதா கேட்ட மாதிரி கவர்மெண்ட் வேலை, வீட்டுக்கு ஒரே பையன். அப்படியே மாப்ள, அப்ப நாளைக்கு வர சொல்லுங்க. நான் எங்கத்த வர சொல்றது? சீதா தான் வர சொல்லணும். நான் சொல்லணுமா? எனக்கு புரியல மாமா. மாப்பிள்ளையோட வேலையும் அவர் குடும்பமும் மட்டும் நீ கேட்ட மாதிரி இல்ல, மாப்பிள்ளையே நீ கேட்டால்தான். மாமா நீங்க சொல்றது ஏதோ. அது சரி, இவ்வளவு படிச்சிருக்கிற, நான் சொல்றது கூட உனக்கு புரியலையா? உனக்கு பிடிச்ச போலீஸ் மாப்பிள்ளையே தான் சொல்றேன். நாளைக்கு அருண் வீட்டுல இருந்து உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொல்லு. மாமா நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? சும்மா பொய் சொன்னேன். நீ என்ன பண்றேன்னு பாக்குறக்கா? உண்மையதான் சொல்றேன். என்ன பொய்யா சொல்லுவாங்க? நான் தான் சொல்றேன், முழு மனசோட நான் சொல்றேன். எனக்கு நீ இந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம். மாப்ள உண்மையாதான் சொல்றீங்களா? மாமா, அந்த போலீஸ்கார் தானே சொல்றீங்க? வேற யாரடா சொல்ல போறேன்? அத்தா, அவங்க வீட்டுல இருந்து நாளைக்கு பேச வர சொல்லுங்க. சீதாக்கு அருமையை பேசி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சிடலாம். நீங்களே எப்படி சொல்றீங்கன்னு என்னால நம்ப முடியல மாப்ள. ஏன் த? நான் சீதாக்கு நல்லதுதான் நினைப்பேன். கண்டிப்பா மாப்ள, ஆனா எப்படி திடீர்னு உங்க மனசை மாத்திக்கிட்டீங்க? மாமா, நேற்று இல்லாத மாற்றம் இன்னைக்கு எப்படி? சத்யா, நான் சீதாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும் தான்டா நினைப்பேன். அதுக்காகத்தான் அருண் விஷயத்துல கொஞ்சம் பயந்தேன். ஆனா சீதாவும் அவனை மனசுல வச்சுட்டு தான் எப்படி மாப்பிள்ளை வேணும்னு சொல்றா. அவன் இல்லைன்னா கல்யாணமே வேணான்னு வேற சொல்றா. சரி, நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறது புரிஞ்சுது. கண்ணதாசன் சொன்ன மாதிரி எங்க வாழ்க்கை தொடங்கும் எங்க வாழ்க்கை போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது. இப்ப கூட பாத்தியா, சமீபத்துல இந்த பிளேன்ல போனவங்க எவ்வளவு கனவு ஆசையோட போயிருப்பாங்க. ஆனா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறக்குள்ள அத்தனை உயிர் இல்லாம போயிடுச்சு. எப்ப என்ன நடக்குதுன்னே தெரியாது. அடுத்த வினாடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இது. எதுக்கு இதுல மத்தவங்க கிட்ட தேவையில்லாம கோபம் வன்மம் பகன் எல்லாம் வளர்த்துக்கிட்டு வாழ்ற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டு நம்மளும் சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதான். என்னப்பா? தப்பான ஒரு விஷயம் நடக்கூடாது தான் பயந்தேன். அப்படி பயந்துட்டே இருந்தா மனுஷன் மூச்சு விட கூட தான் பயப்படணும். அவ்வளவு பொல்யூஷன் இருக்கான் காத்துல. வாழ்க்கையை பார்த்து பயப்படுறதை விட வாழ்ந்து பார்த்தணும். அதுவும் சீதா கெட்டிக்கார பொண்ணு, அவளுக்கு தெரியும் அவள் வாழ்க்கைக்கு எது சரியா இருக்கும்னு. அதனாலதான் சீதா அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே அவளுக்கு அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. மாமா சூப்பர் மாமா, நீங்க வேற அம்மா இது புடி. என்னடா ஏன்டா ஒரு என்ன சீதா பண்ணுங்க? என்ன பண்ற? என்ன பழகாது? என்ன சொல்றதுனே தெரியல மாமா. நிஜமாவே நீங்க ரொம்ப கிரேட் மாமா. என் அப்பாவுக்கு அப்புறம் உங்களை தான் நான் அந்த ஸ்தானத்துல பாக்குறேன். நீங்க எல்லாத்தையும் விட ஒரு படி மேல போயிட்டீங்க. எனக்காக நீங்க மனசு மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. நான் என்ன அவ்வளவு கொடூரவாதியா? எனக்கு என்ன ஆசையா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தடுக்க? நீ நல்லா இருக்கணும் நான் அவ்வளவு தூரம் சொன்னேன். ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த அருண் ராங்கா இருந்தாலும் நீ அவனை ரைட் ஆக்கிடுவ. நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்டா. மாமா அவங்க கூட இருக்கேன், பாத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்த நிமிஷம் நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இந்த நிமிஷம் மட்டும் கிடையாது, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்.
வாழ்கிட்ட சொல்லிடு எப்பவும் உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு, இல்லைன்னா தெரியல நம்மளை பத்தி. ஆ? மாப்பிள, உண்மையிலேயே நீங்க இந்த வீட்டுக்கு மருமகனா வந்ததுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள. அத்தா அத்தா அத்தா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சீதா புத்திசாலி. அந்த அருண் முன்ன பின்ன இருந்தா கூட அவனை கொஞ்சம் கொஞ்சமா சீதா மாத்திடுவா. நான் கூட தான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியோ இருந்தேன். நேரங்காலம்னு எதுவும் கிடையாது. என் இஷ்டத்துக்கு போவேன் வருவேன், யார் சொல்றதையும் கேட்கவும் மாட்டேன். ஆனா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என் வாழ்க்கையை தலைகீழா பொட்டி போட்டால. மாமா அது பேர் தான் மாமா லவ். இல்ல அந்த லவ் தாண்டா ஏதோ பண்ணுது. இல்ல நம்ம பர்ஃபெக்டா இல்லைனாலும் அளவுக்கு நல்ல புருஷனானதுக்கு முயற்சி பண்றேன். அதனால ஒரு பொண்டாட்டி நினைச்சானா எப்பேற்பட்டவனையும் மாத்த முடியும். புரியுதா சீதா? புரியுது மாமா. சரி, நாளைக்கு அவங்களை வர சொல்லு. நானும் மீனா வந்துடுறோம். நல்லபடியா பேசி முடிச்சலாம். என்னத்த? சரிங்க சரி, மாப்பிள. நான் வரேன். இருங்க மாப்பிள, சாப்பிட்டு போங்க. அத்தை இல்லத்த, அந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் கிளம்புறேன். அப்படியும் ஹாப்பியா? ஹாப்பி மாமா. அது போதும் எனக்கு. நான் வரேன். வரேன். சரி மாமா. பாத்தியா சீதா, நான் சொன்னேன்ல மாப்பிள்ள உனக்கு நல்லதுதான் பண்ணுவாருன்னு. அவர் மனசு அப்படி. என்னங்க, எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைங்க. மா, என்னம்மா சொல்ற? நிஜமா தான் சொல்றியா நீ? அவரே வந்து சொன்னாரா? என்னால நம்பவே முடியலம்மா. ஏதோ கனவு மாதிரி இருக்கு. எனக்கு தெரியாதுமா, நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்படியா? புடவெல்லாம் வாங்கிட்டு வந்தாரா? இவ்ளோ சீக்கிரம் கடவுள் அவர் மனசு மாத்துவார்னு நான் நினைக்கவே இல்லம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன். நான் வீட்டுக்கு வரேம்மா. ஆ. மாமா, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா என்னமா சந்தோஷமா இருக்கிற? என்ன நடந்தது? மாமா, இப்பதான் நீங்க அவர்கிட்ட என் தங்கச்சி கல்யாண விஷயமா பேசுவான்னு கேட்டீங்க. அவர் சம்மதிப்பாருன்னு சொன்னீங்க. உங்க வார்த்தை பழிச்சிருச்சு மாமா. அவர் என் தங்கச்சி அருணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரு. நிஜமாவா? ஆமா மாமா, என் அம்மா தான் போன் பண்ணாங்க. அவர் என் வீட்டுக்கு போய் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் வர சொல்லுங்கன்னு சொல்லிருக்காராம். ரொம்ப சந்தோஷமா. காதல விழுந்துதா? அதான் முத்து அவனே போய் பேசியிருக்கான் பாரு. இதுக்கு எதுக்கு இத்தனை நாள் ஒத்துக்க மாட்டேன், நடக்காது, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். முதல்ல நல்ல இடமா நல்ல பையனா யோசிச்சு பார்த்திருப்பான். அப்புறம் அவனுக்கு அது மனசுல சரின்னு பட்டிருக்கோம். கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். வேணா நான் சொன்னேன்லம்மா, அவன் மனசு மாறிடுவான்னு. ஆமா மாமா, இவ்ளோ சீக்கிரம் மாறுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. முத்து விஷயத்துல எப்பவுமே ஒரு பொறுமையா இருக்கணும்மா. அவன் எப்பவுமே நல்லதுதான் நினைப்பான். என்ன கொஞ்சம் முன்கோபி, அது ஆரம்பத்துல கண்ணை மறைக்கும்.